இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சார், நான் யோகி பாபு பேசுகிறேன் சார். சார், நான் உங்களோட ஒரு படத்தில் நடிக்கணும் சார். எனக்கு உண்மையிலேயே இது யோகி பாபுவா இல்லை வேற யாரா? வெளியில் கேள்விப்பட்டா யோகி பாபு ஷூட்டிங்கே வர மாட்டேங்கிறாரு. கவுண்டமணி நான் ரொம்ப ரசித்த ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவ்வளோ சிரம திசையிலிருந்து வந்தவர் தான் அவரும். அந்த ஊரில் 7 ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். பெஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் அவர் சாப்பிடுவார். பெஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் அவர் அனுபவிப்பார். அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு கிங்குன்ற ஒரு ஃபீலிங். மிஸ்டர் விவேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவா நடிகர் அதெல்லாம் வேற விஷயம். ஒரு மனிதனா அவனை தன்னைத்தானே எங்கேயோ ஒரு இடத்துல மரம் மாதிரி வளர்த்துக்கிறது. அப்புறம் அவர் வளர்த்தது எத்தனை மரம். வடிவேலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 100 வருஷத்தில் நமக்கு கிடைச்ச மிக சிறந்த ஒரு ஆக்டர். நம்ம நேஷ்னல் அவார்டு வாங்குற இடத்துல அங்கே போய் நின்றுட்டு அங்கே போய் நிற்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போய் அடுத்து அவங்க ராதாகிருஷ்ணன் பார்த்திபன்ற பேரையே தப்பாக சொல்லுவாங்க. ஃபார் த ஃபிலிம் புதிய பாடை அப்படின்னு. அப்புறம் நான் கிட்ட போய் பாடை என்ன தப்பான அர்த்தம், புதிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு நான் அங்கே உள்ளே போனேன். இப்போது நான் ஒரு பெரிய படம் இந்தியன் 2க்கு எதிர்க்க என்னுடைய படத்தை விடுறேன். இந்த மாதிரிலாம் நிறைய திமிரு அது வேணும். குட்டிமா க்ளீனாக கொடுத்துடலாமா அவங்கக்கிட்ட? அவங்க என்ன போட்டுமா போட்டுக்கலாம், எனக்கு தெரியலமா அதை பற்றி. என் பொண்ணு தான், அதனால் தைரியமாக ஃபோன் எடுத்தேன். குட்டிமா அப்படின்னு அங்கே இது எஃப்எம்எஸ் பிரிண்ட்டு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அதெல்லாம் கேட்குறாங்க. அப்பா தான் இந்த மாதிரி போய் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள் சார். பல காமெடியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றிலாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டு பிகின் வித் யோகி பாபு சார், அவர் உள்ளே வந்தது அண்ட் அவரோட ஒர்க் பண்ண, அவரை டைரக்ட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சார்? எனக்கு யோகி பாபு விஷயம் குப்பத்தராஜாவில் அவர் அப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காரு. எனக்கு தெரியல, நான் அவருடைய படம் எதுவுமே பார்க்கல. யோகி பாபு நான் ஏதோ ஒன்று பேசினா டப்புன்னு ஒரு பஞ்ச் அடித்தார் அங்கேருந்து. நான் அப்படி திரும்பி பார்த்து யார் ஒரு அனாவசியமாக பஞ்ச் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. யூஸ்வல் நம்ம தானே செய்யும் போது அது வேறு ஒருத்தர் செய்கிறாரு அவர். அப்படி தான் நான் முதல்ல அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ராத்திரியில் நமக்கு ஒரு பேய்கிட்டேருந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சார், நான் யோகி பாபு பேசுகிறேன் சார். சார், நான் உங்களோட ஒரு படத்தில் நடிக்கணும் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார், புதிய பாதையெல்லாம் சார் நம்ம சொல்லுவார். எனக்கு உண்மையிலேயே இது யோகி பாபுவா இல்லை வேற யாரா? வெளியில் கேள்விப்பட்டா யோகி பாபு ஷூட்டிங்கே வர மாட்டேங்கிறாரு, டேட்ஸே கிடைக்க மாட்டேங்குது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த தடவை பேசும்போது நான் கேட்பேன், சார் நீங்கள் உண்மையிலேயே யோகி பாபு தானே சார் பேசுகிறீங்க? சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் சார், எனக்கு ரொம்ப ஆசை சார். ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு? இவ்வளோ பாப்புலராக இருக்கவர், இவ்வளோ பரபரப்பாக இருக்கவர், ஏன் இப்படி கேட்குறேன்? இது சத்தியம். அவர்கிட்ட நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அவ்வளோ அத்தனை தடவை நான் அவர்கிட்ட ஆச்சரியமாக கேட்டிருக்கேன். சார், நல்லா சொல்லிட்டு அப்புறம் ஷூட்டிங் வருவீங்களா வர மாட்டீங்களா சார்? ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் ஷூட்டிங் வர மாட்டேங்க. சார் அப்படிலாம் கிடையாது சார், நானே தானே சார் ஆசைப்பட்டு கேட்குறேன். அப்படி தான் பேசி ஆக்சுவலாக அவர் கூட பண்ணுற படத்துக்காக நான் யோசிச்சு வச்சுருந்த கதை வேறு. மேபி அது அடுத்த படமாக கூட பண்ணலாம், ஒரு ஃபுல் லென்த் காமெடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த படத்துக்குள்ளே அவர் எப்படியாவது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் காட்சிகள் நிறைய கிடையாது, பட் வர காட்சி தேட்டர் கிழியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். நான் எப்போவுமே ஒரு கங்கணம் கட்டிக்குவேன். என் படத்தில் யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் நடித்தாங்கன்னா அவங்க பண்ண பெஸ்ட்டு ஃபில்மாக இந்த படம் இருக்கணும்ன்ட்டு. உதாரணத்துக்கு தம்பிராமையா சார் கதை திரைக்கதை வசனத்தில் அவர் எத்தனை படம் நடித்தாலும் இந்த படம் அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும். குமரிமுத்துன்னு ஒருத்தர் பொண்டாட்டி தேவையில் ஆக்ட் பண்ணார். அதில் அவருடைய கண்ணை வச்சுக்கிட்டு அந்த ஹீரோயின்ட்ட சொல்லுவார், நான் எங்கே பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் நான் ஒன்றை தான் பார்க்குறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்வார். அந்த கண் இப்படி இருக்கும். அதெல்லாம் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸு. அந்த மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா, இது ஒரு பயங்கர கர்வம் நமக்கு. யோகி பாபு படத்தில் இந்த படம் தான் பிரமாதமான படமாக இருக்கணும். அது இன்னொரு படமாக இருக்கும், பட் இந்த படத்தில் அவர் எவ்வளோ வராரோ அது நல்லாயிருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு ஈக்குவேஷன் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. இப்போது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக இது ரீகால் பண்ணுற, இதை ஷேர் பண்ணலாம், அப்படி ரீகால் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விவேக் சார்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி அவர் நம்ம மத்தியில் இல்லை, ஆனால் அவர் விட்டுட்டு போன காமெடியாக இருக்கட்டும், இல்லைனா அவர் சொசைட்டிக்கு செய்ய ஆரம்பித்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்த பற்றியும் நம்ம எங்கேயோ பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம கலைவாணர் NS கிருஷ்ணன், அவர் மிகப்பெரிய காமெடியன் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவர் மிக சிறந்த ஒரு மனிதாபிமானி. அவரை மாதிரி வள்ளல் தன்மை கொண்டவங்க யாருமே கிடையாது. யூஸ்வலாக நம்ம அது சார்லி சாப்ளினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம யாரை காமெடியன்னு சொல்கிறோமோ அவன் முதல்ல சிறந்த நடிகன்றது வேறு விஷயம், சிறந்த மனிதாபிமானியாக இருப்பான். இது உண்மையிலேயே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மிஸ்டர் விவேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவா நடிகர் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் அவரை என்னவா ரசிக்க ஆரம்பித்தேன்னா, ஒரு மனிதனா அவனை தன்னைத்தானே எங்கேயோ ஒரு இடத்துல மரம் மாதிரி வளர்த்துக்கிறது. அப்புறம் அவர் வளர்த்தது எத்தனை மரம்.
இன்னமும் மரம் செடி கொடி எல்லாமே பச்சை பசங்கள்னு ஞாபகத்தில் இருக்கிறதுனா அது விவேக்கோட பேராக இருக்க முடியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நடிகனா 100 பேர் 1000 பேர் இங்கே வந்துட்டு போவான், நிறைய சம்பாதிப்பான், பங்களா வாங்குவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் ஒரு மனுஷனாக அப்துல் கலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒருத்தரால் அங்கீகரிக்கப்பட்ட, நானும் அவரும் சந்திச்சுக்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காமெடியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து என்னுடைய மனிதநேய மன்றத்தின் மூலமாக நான் செஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள். நான் வந்து ஒரு கேரளாவில் இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு சிறந்த மனிதன், அது ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா எனக்கு தெரில, உங்களோட பகிர்ந்துட்டுனான்னு தெரில. கேரளாவில் லாட்டரி சீட்டு உண்டு. அதில் ஒரு பெட்டி கடை வச்சுருக்க ஒருத்தர், அங்கே லாட்டரி சீட்டு இருக்கும். ஒரு 62-63 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசானவர், கூலி வேலை செய்கிறவர். அவர் அப்பப்போ வந்து லாட்டரி சீட்டு வாங்குவார். அவருடைய 2 பொண்ணுக்கும் சேர்த்து 62 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. அவருடைய 2 மகளுக்கும் சேர்த்து 62 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. முதிர்கண்ணின்னு சொல்லுவாங்க அந்த லெவலில். அவருடைய ஆசை வந்து இந்த லாட்ரி சீட்டு மூலமாக எப்போது ஒரு நாள் லாட்ரி விழுந்ததுன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இந்த லெவலில் அவர் போய் லாட்ரி சீட்டு ஒரு தடவை 250 ரூபாய்க்கு 5 சீட்டு கேட்டு வாங்கியிருக்காரு. வாங்கினா அவர்கிட்ட இருந்தது 100 ரூபா தான், 150 ரூபாய் இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த லாட்ரி சீட்டை அடிச்சு விட்டு நீ அங்கேயே வச்சுடு, நான் வந்து நாளைக்கு 150 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் ஒரு அந்த கடைக்காரர் பேப்பர் எடுத்து பார்த்தா, அந்த சீட்டை எடுத்து பார்த்தா அதில் 1,14 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. ஆனால் இந்த சீட்டோட நம்பர் அவருக்கு தெரியாது. அவருடைய மனைவி கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம குழந்தை குட்டிலாம் இருக்குது, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது, நேராக போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க இதை அப்படின்ட்டு. பாருங்கள் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. அங்கே மனைவியோட பங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக மனைவி தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு குழந்தைங்க இருக்குங்க, நம்ம ஏதாவது கடவுளுக்கு செய்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருவோம், தட்சணை போட்டுருவோம், கோயிலில் போட்டுவிடுவோம், இல்லாட்டி அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நம்ம ஏதோ 10 லட்சம் கொடுத்துருவோம்னா சராசரி குடும்பங்களில் இருக்கும். அப்புறம் இவர் இங்கேருந்து அங்கே போய் அவர் வந்து ஏதோ வேலை செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ வாங்கின சீட்டுக்கு 1,14,00,000 வந்துருக்கு அப்படின்னா. அவர் சொல்ல, நான் தான் பணம் கொடுக்கவே இல்லை, 150 ரூபா கொடுக்கணும்ல, அது எனக்கு எப்படி சொந்தமாகும், அது எந்த சீட்டுன்னு தெரியாது நமக்கு, அதனால் அதை நீ தான் வச்சுக்கோ அப்படின்னு. அவர் இந்த 2 போட்டிக்கு நடுவில் அவர் போராடி 150 ரூபா மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு சீட்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவரை, அந்த கடைக்காரரை, அவருடைய மனைவியை, அவருடைய 3 குழந்தைங்களை நான் வந்து கேரளாவிலேருந்து ஃப்ளைட்டில் வர வச்சு க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு, லிமோசான்னு ஒரு கார் ஒன்று இருக்குது, கவர்னர்லாம் வர காரில் அவங்கள வரவழைச்சி நீதிபதி சந்துரு, நம்ம விவேக், இவங்க முன்னிலையில் உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் லக்ஷ்மி மஹால்னு ஒன்று இருக்குது, ஒரு கல்யாண மண்டபம், அங்கே வச்சு சிறந்த மனிதர்ன்ற ஒரு விருதை வந்து நான் அந்த பையனுக்கு, அந்த கடைக்காரருக்கு கொடுத்தேன். அவர் மனைவி நிற்க வச்சு. அப்போ வந்து விவேக்கை தான் அங்கே நிற்க வச்சுருந்தேன், முக்கியமான ஒரு. நான் சொல்கிறது காமெடினா, நம்ம காமெடினா பார்க்குறது வேறு விஷயம், அவங்களுக்குள்ளே இருந்த சீரியஸான ஒரு சிறந்த ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அவரை நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். அதனால் எதுக்கு சொல்லுவேன், நான் ஒரிஜினலாக கொஞ்சம் சீரியஸான ஆசாமி. நான் சினிமாவில் பண்ணுற காமெடி இதெல்லாம் வேறு, ஆனால் ஒரிஜினலாகவே கொஞ்சம் சீரியஸான ஆசாமி. அதனால் காமெடி இன்சிடென்ட்டுக்கு பதிலாக இந்த இன்சிடென்ட் சொன்னேன். இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறது எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இன்னமும் நம்ம வந்து அவரை நினைவில் கொள்றதுக்கான விஷயம் அதுதான். சூப்பர் சார். கண்டிப்பாக உங்களை சந்திக்கும் போது வடிவேல் சார் பற்றி கேட்காம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா க்ரியேட்டிவாக அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ண காமெடி இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து பேசுகிற போது சொல்கிறதா இருக்கட்டும், பார்க்கும்போது வந்து எங்களோட மைண்டே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நான் வந்து அவருடைய காமெடியை வந்து இப்போ ஒரு பேங்க்கில் வந்து கிருஷ்ணமூர்த்தியும் அவரும் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாங்க, எலின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அதை வந்து நான் எத்தனை 100 தடவை பார்த்துருக்கேன். மறுபடியும் பார்க்குறேன், என்னால் நிறுத்தவே முடியல. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எலின்னு ஒரு படத்தில் ஒரு பேங்க்கில் போய் கொள்ளையடிக்க போவார். அப்போது பின்னாடிலாம் 2 பேர்லாம் வருவாங்க. இவர் போய் எழுதி கொடுப்பார். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி வாங்கி பார்ப்பார். வாங்கி பார்த்துட்டு கேட்பார், அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் இந்த பேங்க்கை கொள்ளையடிக்க வந்திருக்கேன், அதனால் அந்த பணத்தை பொட்டலம் கட்டி தரவும், இதுதான் நீங்கள் சொல்ல வந்திருக்கிறது, புரியுதில்ல, உங்ககிட்ட மரியாதை கொடு அப்படின்வாரு. அப்புறம் அவர் சொல்ல, எல்லாம் கரெக்டுங்க, ஆனால் நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்க, கொள்ளையடிக்க வந்திருக்கேன்றது பதிலாக வெள்ளை அடிக்க வந்திருக்கேன் இருக்கீங்க, பண்டல் கட்டி தருவோம் பதிலாக சுண்டல் கட்டி தருவோம். அப்படியா எழுதியிருக்கேன் நான். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று துப்பாக்கி வச்சுருக்கேன், டெரராக இருக்கேன் நான், மரியாதை இல்லை சார், பேங்க்னா ஒரு நார்ம்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கரெக்டாக திருப்பி எழுதிட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் கேட்டபடி நம்ம செய்யலாம். டேய் டெரராக நிற்கிறேன்டா நான், தப்பு என்ன பெரிய தப்பு என்னடா பெரிய விஷயம்னா, அந்த சீன் வந்து எவ்வளோ தடவை பார்ப்பேனே தெரியாது, அவ்வளோ தடவை பார்ப்பேன். கிருஷ்ணமூர்த்தியோட, அந்த கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆக்டர், அவரும் இல்லை, அவர் இறந்துட்டார். அவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ், வடிவேலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 100 வருஷத்தில் நமக்கு கிடைச்ச மிக சிறந்த ஒரு ஆக்டர். அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணணும்,
அது பழையபடி ஏதாவது இந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக எல்லா படத்துலையும் வருவாரான்றது தான் என்னுடைய ஆசையும். அவர் ஹீரோவாகி அந்த மாதிரியான விஷயங்கள் அது நமக்கு சந்தோஷப்பட்ட ஒரு விஷயந்தான். பட் எல்லா படத்துக்குள்ளேயும் அவர் இருக்கணும். ரஜினி சார் படத்துலேருந்து ஆரம்பித்து என் படம் வரைக்கும் எல்லா படத்துலையுமே அவர் இருக்கணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். அது பாருங்கள், சில நேரத்தில் நம்மளால் எதையுமே கணிக்க முடியல. இது இப்படி தான் ஒரு ரூட்டு மாறிடுது. பாருங்கள், இப்போ நான் அவரை பற்றி பகிரும்போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் நான் பகிர்றேன். அதுதான் நான் நல்ல நட்பு. மறுபடியும் அதுதான் காதல். கவுண்டமணி செந்தில் சார். கவுண்டமணி வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவர் சீரியஸாக ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவர் வந்து இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பார், தமிழ் படம் பார்க்க மாட்டார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய நான் ரொம்ப ஆரம்பத்தை நான் பார்த்துருக்கேன். 16 வயதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நான் அவரை பார்த்துருக்கேன். எல்டாம்ஸ் ஹோட்டல், எல்டாம்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது தேனாம்பேட்டில். அதில் எல்டாம்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. வெளியே நின்றுட்டு இருப்பார். ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில். அப்போல்லாம் அதுக்கப்புறம் நான் அதே இடத்துல நின்னேன். நானும் நாடகத்தில் நடித்தேன். அதே இடத்துல நான் நின்னேன். டப்பிங் யாராவது கூப்பிட்டு போக மாட்டாங்களான்னு காத்துட்ருப்பேன் நான். அதே மாதிரி தான் கவுண்டமணி சார் அங்கே நின்றுட்டு இருப்பார். அவ்வளோ சிரம திசையிலிருந்து வந்தவர் தான் அவரும். வந்து அப்புறம் நான் டாடா பிர்லா டைமில் தான் பார்க்குறேன். அந்த ஊரில் 7 ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். அப்புறம் இந்த பாத்ரூம் ஒன்று இருக்கும், இந்த ஒயிட்டாக இருக்கலாம், அதை எடுத்து கட்டிட்டு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவருடைய பந்தான்றது நான் சொல்கிறது ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு மனிதர். அவர் அப்படி உட்காந்துக்கிறது, அந்த டைரக்டர்லாம் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசுகிறது. பெஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் அவர் சாப்பிடுவார். பெஸ்ட்டு என்ன இருக்கோ அதை தான் அவர் அனுபவிப்பார். அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அவர் ஒரு கிங்குன்ற ஒரு ஃபீலிங். அவர் ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்கிறாரு, இல்லை வாழ்ந்துட்டுருக்காருன்னு எனக்கு தோணுது. அப்புறம் அந்த ஒதுங்கின வாழ்க்கைக்கு அப்புறமேல கூட அவர் சினிமாவில் அந்த பரபரப்பு ஆனதுக்கப்புறம் அது எதுவுமே அவர் தலையிலே இல்லை. நம்ம இப்படி இருந்தோம், இப்போ அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவரும் ரொம்ப ஹெல்த்தியாக சாயங்காலமான இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரத்தில் வாக் பண்ணிட்டு இருப்பார் ஈவினிங்கில். சந்திச்சு பேசியிருக்கீங்களா சார்? பேசுகிறேன். இதே மாதிரி அந்த மாதிரி வாக் பண்ணும்போது ஒரு நாளைக்கு சந்தித்து பேசினேன். அப்போது 2 இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் அவர் சொன்னார். அந்த மாதிரி கவுண்டமணிக்கு வந்து இன்றைக்கி பழையபடி படம் இல்லை. இதெல்லாம் உங்களுடைய பார்வையில் நீங்கள் கவுண்டமணியை பார்க்குறது. ஆனால் கவுண்டமணி என்னவா தன்னை பார்க்குறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எனக்கும் வந்து என்னை பற்றின ஒரு பயங்கர சந்தோஷம். நான் வந்து பண்ணுற படம் நான் எங்கேயும் காப்பி அடித்தது கிடையாது. இப்போது நான் ஒரு பெரிய படம் இந்தியன் 2க்கு எதிர்க்க என்னுடைய படத்தை விடுறேன். இந்த மாதிரிலாம் நிறைய திமிரு அது வேணும். அது இருந்தால் தான் நம்ம கிரியேட் பண்ணவே முடியும். சரி, இது கான்ஃபிடென்ஸா ஓவர் கான்ஃபிடென்ஸா சார்? இந்த ஓவருங்கிற ஒரு வார்த்தை அல்லது அந்த மதிப்பீடு எங்கேருந்து வந்தது? இல்லை, ஜெனரலாவே சொல்லுவாங்க. இல்லை, நான் சொல்கிறது கான்ஃபிடென்ஸ், அவ்வளோதான். இதுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்றது நீங்களா அது மறுபடியும் உங்களுடைய பார்வையிலேருந்து தெரியறது. அது நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸ் பேர் வச்சுங்களேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து தேவை, இந்த படத்துக்கு நடுவில் என் படத்தை விட்றேன், நான் என் படத்தை பார்த்துட்டேன், எனக்கு அது வேணும். இல்லை, உங்களை நான் சொல்ல சார், பொதுவாக ஒரு விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தமாக தைரியமாக சொல்லிட்டா என்ன ஓவர் கான்ஃபிடென்ஸா அப்படின்னு தானே சார் கேட்பாங்க. அது நீங்கள் அந்த மனிதனை பற்றின மதிப்பீடு நீங்கள் குறைவாக வச்சிருக்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் ஓவர் நினைக்கிறீங்க. புரியுதா? நீங்கள் ஒரு பார்வையில் நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுருக்கீங்க, அதில் இவருடைய கான்ஃபிடென்ஸ் அதிகம் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மனிதனுக்கு தானே தெரியாது வந்து கான்ஃபிடென்ஸா பிலோ கான்ஃபிடென்ஸா. செந்தில் சார் அவரை மாதிரி ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனிதரை நான் பார்க்குறது ரொம்ப அபூர்வம்னு நினைக்கிறேன். 9 to 2 ஒன்று பாக்யராஜ் சார் அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே தான் மிஸ்டர் செந்திலும் இருந்தார். அவரை பற்றின நிறைய காமெடி இருக்குது. அதில் ஒன்று வந்து அப்போ வந்து மதுவிலக்கு அமுலில் இல்லை. அப்போ வந்து இவர் என்ன பண்ணார், சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு மாலையை கழட்டி வச்சுட்டு குடிச்சிட்ருக்காரு. அதான் சபரிமலை மாலை போட்டு குடிக்கூடாதுங்கிறதுக்காக குடிச்சிட்ருக்காரு. போலீஸ் வந்துட்டாங்கன்னு உடனே எல்லோரும் ஓடுறாங்க, இவர் மட்டும் ஸ்லோவாக ஓடுறாரு. ஏன்னா இவர் மாலையை கையில் எடுத்துக்கிட்டு கிளாஸை கையில் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஓடி வர்றாரு. பின்னாடி எல்லாம் சத்தம் போடுறாங்க, டேய் சீக்கிரமாக வாடா செந்தில் அப்படின்னா. தடும்புதுங்க, எப்படிங்க அதை கீழே ஊத்திரும் போட இருக்குங்கன்னு. டேய் அதை தூக்கி போட்டு வந்து தொலைடா அப்படின்னு போட்டவங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து இது வந்து வேணும்னே அவர் பண்ணுறது கிடையாது. ஒரிஜினலாகவே அவர் அப்படி தான். கவுண்டமணி செந்திலோட காமெடி வந்து ரொம்ப பிரமாதமாக பரிமளித்ததுக்கு காரணம் வந்து இவருக்கு ஒரிஜினலாக இருக்க இன்னசென்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்னசென்ஸ் மாறாமே இருந்தார் கடைசி வரைக்கும். அப்புறம் கடைசியில் இப்போ அவருடைய பசங்கள்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட அவர் என்னை மூர்த்தின்னு தான் கூடுவார். ஏன் மூர்த்தி உன் படத்தில் நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்னு ஒரு படம், அதெல்லாம் என் கூட அவர் நடிச்சிருக்காரு. என்னை மட்டும் ஏன் மூர்த்தி நீ கூப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்னு. நான் பார்க்கும்போதெல்லாம் இவங்க 2 பேரும் ஒரு பயங்கர பேர், கவுண்டமணி செந்திலுங்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடச்சி நான் படம் பண்ணுற ஸ்டைலே வேறையாக இருந்தது. புதிய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோன்ட்டு ஒரு பையன், அவனை வச்சு தான் நான் காமெடியே பண்ணியிருப்பேன்.
நான் காமெடிக்குன்னு ஒரு பெரிய ஸ்டாரை போடுறதோ அந்த மாதிரிலாம் இல்லாதனால நான் செந்தில்லாம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நாகேஷ் சார் பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்ட விஷயம் இல்லை? நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு, நடிப்புக்கு வந்ததுக்கு காரணமே நாகேஷ் சார் தான். அதுதான் என்னுடைய ஆரம்பம். அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். நான் முதல்ல ஷூட்டிங்கில் போய் பார்த்த முதல் நடிகர் வந்து நாகேஷ் தான். எங்கள் சித்தப்பா வந்து ஒரு கார் டிரைவர், ரெங்கராஜன் பேர். அவர் பாலன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரிஷ் சங்கீதா இருக்காங்களா, அவங்களுடைய தாத்தா தான் அவர், பாலன், கேஆர் பாலன்னு. அந்த ஷூட்டிங் போனால் அங்கே வந்து ரவா தோசை எல்லாம் கொடுப்பாங்க சாயங்காலம், அந்த மாதிரி அதெல்லாம் ஃப்ரீயாக நல்லா நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ போய் நான் பார்த்தது வந்து நாகேஸ்வரை பார்த்தேன். அவர் வந்து ஷார்ட் முடிஞ்சோன்னே அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். ஓகே, டைரக்டர் சொல்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல. அவர் ஏதோ ஒரு அந்த ட்விஸ்ட்டுன்னு ஒரு டான்ஸ் இருக்கும், அது பண்ணுவார் எல்லா படத்துலையும். அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அவராக போய் உட்காந்துட்டார், ஸ்டைலாக அப்படி உட்காந்துட்டு. ஃபேனு அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, கேரவன்லாம் கிடையாது. அதனால் ஒரு ஃபேனை மட்டும் வச்சுருந்து எங்கள் சித்தப்பா வந்து கூப்பிட்டு போய், அது வந்து எங்கள் அண்ணன் பையன் பேர் மூர்த்தி, என்ன பண்ணுற அப்படின்னா, 3rd ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டார். ஏன்னொன்று எனக்கு ஒரே வெக்கமாகிடுச்சு, என்ன பதில் சொல்லுன்னு தெரியல, ஓடி விட்டேன். 3rd ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டேன், ஏன் அப்படின்னு. அப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. பாரு எவ்வளோ ஹியூமராக பேசுகிறாரு ஒரு. என்னுடைய ஹியூமருக்கான விஷயம் வந்து இப்போ கூட யாராவது பசங்க வந்து, நான் செட்டில் உட்காந்துருக்கும் போது யாராவது ஒரு சின்ன பையன் வருவான், என்ன பண்ணுற நீ, நான் 3rd ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னானே ஏன் அப்படின்னு கேட்டு நாகேஷ் சாரை நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவரும் நானும் பயங்கர ஃப்ரெண்டாகி, இப்போது நீங்கள் வந்து அது பஞ்சதந்திரமாக இருந்தாலும் சரி, மைக்கேல் மதன காமராஜாக இருந்தாலும் சரி, குட்டிமா க்ளீனாக கொடுத்துடலாமா அவங்கக்கிட்ட, அவங்க என்ன போட்டுமோ போட்டுக்கலாம், எனக்கு தெரியலம்மா அதை பற்றி. இல்லாட்டி போட்டு கொடுத்துருங்கம்மா, அவங்க வேணான்னா அப்புறமேல பார்த்துக்கிட்டோம், தெரியல எனக்கு, அதனால் இது வேகமாக முடியும். ஆமாம் 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 ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்காக நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், விட்டுருங்க. ஆமாம்மா, அதுக்காக அது வேலை வந்து வேண்டாம், நமக்கு விட்டுருங்க. அவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க சென்சாரில் அவங்க போட்டுக்குவாங்க. என் பொண்ணு தான், அதனால் தைரியமாக ஃபோன் எடுத்தேன். குட்டிமா அப்படின்னு அவங்க இந்த ஃபைனல் ஒர்க்கில் இருக்காங்க. அங்கே வந்து இது எஃப்எம்எஸ் பிரிண்ட்டு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அதெல்லாம் கேட்குறாங்க. அப்பா தான் இந்த மாதிரி போய் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, டைம் ஆகிடுச்சு. இது எடிட் பண்ணிக்கிறோம் சார். சொல்லுங்கள். அவ்வளோதான். நாகேஷ் சார் வந்து என்னுடைய அந்த மாதிரியான ஒரு, பட் அட் தி சேம் டைம் அவருக்கும் பாலச்சந்தர் சாருக்குமே நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கும். நீங்கள் மேடையில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் பாலச்சந்தருக்கும் எனக்கும் பாலுவுக்கும் ஒரு இது இருக்கும். ஒரு டைலாக் அவர் சொல்லுவார், ஏன் பாலு இந்த டைலாக் இப்படி அப்படின்னு நான் கேட்பேன், அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிலாம் சொல்லுவார். இது ஒரு அதீத மூளை. கமல் சார் மாதிரி நாகேஷ் சார் வந்து மிகப்பெரிய மூளை, அது பெரிய பிரச்சனை அவருக்கு. அப்போது நான் கடைசியாக அவரை பார்த்தது வந்து அந்த டபரா செட்டு. இந்த டபரா செட்டை எடுத்துகிட்டு போய் அவரால் குடிக்க முடியாமல், டபரா செட்டு அங்கேயே இருக்கும், அங்கேருந்து ஒரு வாய் வந்து அதை குடிச்சிட்ருக்கும். அப்படியான ஒரு முதிர்ச்சியான, உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் பார்த்தேன். அப்போ எனக்கு வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி சில நேரத்தில் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறத விட அந்த மாதிரியா சிரமப்படாமல் அவங்க போயிடுறது பெட்டருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நம்ம இப்போ ரசிக்கிற நாகேஷ் வேறு, அவர் உடல்நிலையே அவருக்கு ஒத்து உழைக்காதப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஸோ நம்ம வந்து டீன்ஸ் முடிச்சிடும். ஆமாம்மா, அது என்னுடைய அழுகையை கட்டுப்படுத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்கு. நான் பல நேரத்தில் நம்ம ப்ரெஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல கூட வந்து பேச வரும்போது நான் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணுவேனே தவிர அது முடியறது கிடையாது. நான் நினைப்பேன் டிட்டாச்சாகவே இருக்கணும்னு நினைப்பேனே தவிர அதை வந்து அப்படி இருக்க முடியறதில்ல. அதனால் மேபி நான் டிட்டாச்மெண்ட்டை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம்னு தெரியல. பட் ஐ லைக் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்ஸ். டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்ஸ் ஓகே. டுவர்ட்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மிஸ்டேக்ஸ் ஆஃப் பார்த்திபன். இல்லை, நான் என்ன யோசிப்பேன்னா, எந்த மிஸ்டேக் வந்து கேமராவில் பதிவாகிறதுன் மூலமாக யாருக்காவது ஏதாவது நம்ம நல்லது செய்ய முடியும், அது மூலமாக ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. நான் ரொம்ப நீங்கள் சொன்னீங்க ரொம்ப எமோஷ்னலான பர்சனாக, அதுதான் பார்த்திபனுடைய முதல் மிஸ்டேக். இது எல்லாமே நிஜம்னு நம்பிடுறதும், இதுதான் நம்மளோட கடைசி வரைக்கும் வரும்னு நம்புறதும். நான் சொல்கிறது அகைன் அது வேறு ஏதாவது ஒய்ஃபோட சம்மந்தப்பட்டது அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம நம்பிடுறோம். இந்த மொழி இப்படியே நம்மளுக்கு கூட வந்துடும். அப்புறம் நான் கவிதை எழுதுகிறேன். என் உயிர் கூட என்னை விட்டு பிரிஞ்சு போயிடும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போவேன்னு எனக்கு தெரியாது
அப்படின்லாம் ஒரு நாளைக்கு கவிதை எழுதுகிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறது மட்டும்தான். இந்த வாழ்க்கைக்கு இவ்வளோ எமோஷன் தேவையில்லை. பற்றற்று இருன்னு எனக்கோ யாரோ சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா தான் இந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதனால் என்னுடைய ஹையஸ்ட்டு மிஸ்டேக்குன்னு சொன்னால் நான் ரொம்ப பெரிய எமோஷ்னல் இடியட். என்னுடைய 2வது மிஸ்டேக்கு நான் சொன்ன முதல் மிஸ்டேக்குள்ளேயே அடங்கிடும். அது நாங்கள் டீகோட் பண்ணிக்கணும். ஆமாம், இல்லை இந்த ஒரு மிஸ்டேக்லேயே மீதி எல்லா மிஸ்டேக்கும் அடங்கிடும்னு ஓகே ஓகே புரிஞ்சுது. ஓகே ஓகே எவ்வளோ புதுசாக திரும்ப பேசுகிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் நானே சொல்லிக்கிறப்ப இல்லை கரெக்டு தான் சார். நான் வந்து அதை இன்னும் நாங்கள் டீகோட் பண்ணால் வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். சார் இப்போ உங்களை பார்க்கும்போதே எல்லாருக்குமே வந்து அவார்ட்ஸோட எங்கேயோ கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தோணுது சார். அண்ட் அதை சார்ந்து நீங்கள் அவார்டு எதிர்பார்க்கறதுக்கு பல விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு வர மாதிரியும் நாங்கள் பார்க்குறோம். ப்ளூ சட்டை மாறன் அவர்களும் வந்து அதை விமர்சித்து பேசியிருந்தார். அண்ட் அதுக்கு நீங்களும் வந்து ஒரு அவார்டு கிடைக்கல அப்படின்றதுக்கு நீங்களும் வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ அவார்டு அப்படிங்கிறது அவ்வளோ ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக சார்? அது நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி எமோஷ்னல் விஷயந்தான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அதை பற்றி பேச முடியும்னு எனக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நேஷ்னல் அவார்டு வாங்குகிற இடத்துல அங்கே போய் நின்றுட்டு அங்கே போய் நிற்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போய் அடுத்து அவங்க ராதாகிருஷ்ணன் பார்த்திபன்ற பேரையே தப்பாக சொல்லுவாங்க. புதிய பாதைன்றது சொல்கிறதுக்கு பதிலாக புதிய பாடைன்னு சொன்னாங்க. புதிய பாடை ஃபார் த ஃபிலிம் புதிய பாடை அப்படின்னா, அப்புறம் நான் கிட்ட போய் பாடைன்னா தப்பான அர்த்தம், புதிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு நான் அங்கே உள்ளே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் அந்த அவார்டு வாங்கும்போது கிடைக்கிற ஒரு சிலிர்ப்பு, ரஹ்மான் சார் வந்து ஆஸ்கார் வாங்கும்போது என்ன அவர் உணர்ந்தாருங்கிற விஷயத்த நம்ம இங்கேருந்து விமர்சனமாக பண்ண முடியாது. அந்த இடத்துல நின்னா தான் அது தெரியும். அந்த நீர்வீழ்ச்சியில் நான் பார்க்குறேன், ஒரு பொண்ணு வந்து இங்கேருந்து அப்படி இவ்வளோ தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும் போல இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே குதிக்கிறாங்க. அந்த உணர்வை நீங்கள் வந்து இங்கேருந்து வெறும் வார்த்தையால் சொல்லு, அது ஏன் நீ போய் குதிக்கிற, இறங்கலாம்ல அப்படின்னு சொன்னோம்னா அது உணர முடியாது. நான் நினைக்கிறது அந்த மாதிரி தான் அந்த விருதுங்கிற ஒரு விஷயம். பணத்துக்காக ஆசைப்படுறது தான் எனக்கு தெரிஞ்சு மிக சாதாரண ஒரு விஷயம். ஒரு படம் பண்ணோமா, நிறைய பணம் சம்பாரிச்சோமா அப்படிங்க, அதை மீறி ஒரு உலகத்தோட அங்கீகாரம் இல்லது அறிவார்ந்த மக்களுடைய ஒரு அவார்டை விரும்புகிறது என்ன வகையில் தப்புன்னு தெரியல. ஆனால் இது எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறதுனால மேபி அதை பற்றின ஒரு விமர்சனங்கள் அதிகமாக இருக்கலாம். அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது. இப்போ நான் அந்த டீன்ஸ்னு ஒரு படம் எடுக்கிறேன்ல, இதில் வந்து எனக்கு யாராவது அவார்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இதை நான் எதிர்பார்க்குற படம் கிடையாது. பட் ஒத்த செருப்பு டெஃபினட்டாக அதுக்காக எதிர்பார்த்தது. அது ஆனந்த விகடன் கொடுக்கலன்னும் போது என்னுடைய கோபம் ரொம்ப நியாயமானது. அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இரவின் நிழல் அப்போவும் அதே மாதிரி எனக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்குதா கிடைக்கலான்னு நான் எதிர்பார்க்குறது. எனக்கு தெரியல, ஒரு கிரியேட்டராக எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் கிடைக்கணுன்ட்டு. முந்தான நானும் கீர்த்தனா படம் பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நான் சொல்கிறது எனக்கு கிடைச்சாலோ இல்லை யாருக்கு கிடைச்சாலோ அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஸ்ரேயா கோஷல் வந்து அந்த பாட்டை பாடும்போது நமக்கு தெரியுது இது கிடைக்கும்ன்றது. பங்களா பெரிய பாம்பேயில் இவ்வளோ பெரிய பங்களா வச்சுருக்காங்க, ஆனால் அந்த பங்களாவே அழகு சேர்க்கறது அந்த அலமேரில் இருக்க அந்த நேஷ்னல் அவார்டு. இது வந்து என்னுடைய பார்வை உங்களுக்குமே இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக நீங்கள் குருட்டுத்தனமாக இருக்கணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய அவார்டு விருப்பத்தை நீங்கள் குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.